வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடக்கம். தமிழ்நாட்டை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்பு. போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு காணொலியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். போதைப் பொருட்கள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு பதக்கங்களை வழங்கி விஜய் பாராட்டு. சுக்லா IPS அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு லட்சுமணன் அவர்களுக்கு அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிறுவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு கண்ணன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு வரைவோலை வழங்க சுக்லா IPS அவர்களுக்கு தாவேக அரசின் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லாமல் மக்கள் ஏமாற்றம் தரும் பட்ஜெட்டாக உள்ளது. பட்ஜெட் மீதான விவாதத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS குற்றச்சாட்டு. வாக்குறுதிகளை தாங்களும் மறந்து மக்களும் மறந்திருப்பார்கள் என்றெண்ணி தனது முதல் நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்துள்ளது இந்த அரசு. இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையோ ஏமாற்றத்தின் வடிவமாக இருக்கிறது. இதில் புதிய அரசின் திட்டங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன். தேடுவது எனக்காக அல்ல, மக்களுக்காக. புதிய அரசு அமைந்திருக்கிறது, புதிய திட்டங்கள் வரும் என்று நம்பிய மக்களுக்காக. பட்ஜெட் மீதான விவாதத்தில் OPS செங்கோட்டையனிடையே காரசார விவாதம். சட்டசபையில் ஜெயலலிதா ஸ்டாலின் புகைப்படம் வைத்தது தொடர்பாக இருவரும் வார்த்தை மோதல். பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு வீட்டிருக்கின்ற கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தின் உரிமைகளை என்னாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஆட்சியிலும் கட்சியிலும் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்காகத்தான் என்னுடைய இந்த இதயத்தில் இருக்கின்ற பாயிண்டில் இந்த படத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் தவறு அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் சொன்னீர்கள், அவர்களும் சொன்னார்கள். அதோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. உட்காருங்க. ஆமாம், என்னை பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றி நான் பேசவில்லை. நீங்கள் பேசியிருப்பதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்லை வேடிக்கையாக இருக்கிறது. இல்லை நீங்கள் கேட்கணும் இருங்க. இல்லை அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்?
நான் எங்கே ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துறேன் நடத்துமா? மாண்பு அவை முன்னவர் பர்சனலாக விட்டுருங்க. ஆமாம், இல்லை இருங்க பாருங்க, இரு பக்கம் சொல்லப்பட்ட கருத்துக்களை நகைச்சுவையாகவும் நயமான கருத்துக்களாகவும் அவை எடுத்து அதோட விட்டுருங்க. அது போதும், அது கூட போதும். நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாவது இடம்பெற்றுள்ளதா என ஓபிஎஸ் கேள்வி. ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆளுநர் உரை நிகழ்ந்துவிட்டது, நிதிநிலை அறிக்கை தாக்கலாகிவிட்டது, வேளாண் நிதிநிலை அறிக்கை வாசித்தாகிவிட்டது. ஆனால் இவற்றில் எங்காவது ஆளும் அரசின் தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறதா? இல்லை. திராவிட மாடல் திட்டங்களின் விரிவாக்கம் தானே எங்கும் இருக்கிறது. இதனை யார் ஏற்க மறுத்தாலும் இதுதான் மக்கள் காணும் உண்மை. மாநில கடன் அளவு குறித்த ஓபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் பதில். அவங்க காலத்தில் அவங்க ப்ரெசன்ட் பண்ண 2021-22 ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூவில் இந்த மாமன்றத்தில் அவங்க சப்மிட் பண்ணது 1,35,641 கோடி ரூபாய் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ பிடிஆர் அவர்கள் அவங்க சப்மிட் பண்ணதில் ரிவைஸ் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 21-22 ஆண்டில் 1,26,644. அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணது 1,35,641. தென் ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் 1,26,644. 8,997 கோடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிரெடிபிலிட்டி பற்றி சொல்கிறீங்க, அதனால் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. காவிரி ஆற்றில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு 100 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும். 27,000 ஏரிகளை தூர்வாரினால் அதிக அளவு தண்ணீர் சேமிக்கலாம் எனவும் பட்ஜெட் மீதான உரையில் பாமக எம்எல்ஏ சௌமியா பேச்சு. தடுப்பணைகள் கட்டலாம், பாலாறில் தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறில் தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கு அப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. சென்னை துறைப்பாக்கம் உள்ளிட்ட ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விளக்கம். நீர்வளத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பாமக எம்எல்ஏ சௌமியாவுக்கு பதில். துறைக்கு கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகளை விட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு அதிக அளவிலான நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வாரும் பொருட்டு தனியாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு, கூவம், வேளச்சேரி ஏரி, நாராயணபுரம் ஏரி ஆகியவற்றை தூர்வாரும் பணி தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. பட்டா தொடர்பான விவாதத்தில் தாவேகா எம்எல்ஏ பேச்சால் சட்டப்பேரவையில் சலசலப்பு. கன்னி பேச்சு கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என தாவேகா எம்எல்ஏ சுகுமாருக்கு சபாநாயகர் அறிவுறுத்தல். முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. இது எனது முதல் பேச்சு. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க.
இல்லை கன்னி பேச்சாக தான் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க. சிபிஐ இடி வழக்கு இருப்பதால் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தினமும் டென்ஷனாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சாடல். தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று அதை ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. உதயநிதி விமர்சனத்திற்கு அமைச்சர் ஆனந்த் பதிலடி. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்குறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலைன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பது தெரிவிச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். மாணவர்களின் உயிரை பறிக்கும் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என குற்றச்சாட்டு. நீட் நுழைவு தேர்வு முறையை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநில அரசே மருத்துவ மாணவ சேர்க்கையை நடத்தி கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முறை, அதாவது நீட், சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள இயலும் என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். நீட் தேர்வுக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றியது. அனைத்து கட்சிகளின் விவாதத்திற்கு பிறகு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நீட் தேர்வுக்கு எதிரான தனி தீர்மானத்தை புறக்கணித்து பாஜக எம்எல்ஏ போஜராஜன் வெளிநடப்பு. நீட் தேர்வு பயிற்சி மையங்களை ஏன் அரசே நடத்தக்கூடாது எனவும் கேள்வி. பேர் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற இந்த பயிற்சி முகாம் எல்லாம் சொல்றீங்க. பயிற்சி முகாமை ஏன் அரசு நடத்தக்கூடாது? பயிற்சி முகாமை அந்த இடத்துல இந்த திருப்பூர்ல எல்லாம் பயிற்சி முகாம் எல்லாம் அரசு நடத்தி அவர்களெல்லாம் அந்த குழந்தைகளெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி அவங்களெல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வை முதலில் எதிர்த்தது திமுக என திமுக எம்எல்ஏ முத்துராஜா பேரவையில் பேச்சு. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு என அரசின் தனி தீர்மானத்தை ஆதரித்து பேச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதாக அதிமுக எம்எல்ஏ OS மணியன் குற்றச்சாட்டு. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தீர்மானத்தை ஆதரிப்பதாக பேச்சு. மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவ மேற்படிப்பில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வினை அறிமுகப்படுத்தியது. அன்று ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆகும். அனைத்து இந்திய அண்ணா திமுக நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக உள்ளது. இந்த அரசு மீண்டும்
நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரும் அரசினர் தீர்மானத்தை ஆதரிக்கிறது. தமிழ் வழி கல்வி படிக்கும் மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு என எம்எல்ஏ சௌமியா குற்றச்சாட்டு. நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு பாமக ஆதரவு அளிப்பதாகவும் பேரவையில் அறிவிப்பு. தேவையில்லை. சமூக நீதிக்கு எதிரானது நீட் தேர்வு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு. அதனால் இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. நாம் எக்ஸம்ஷனோ வாங்கணும், சட்ட மசோதாவை சட்டமாக்க நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபடும் என்று கூறிக்கொண்டு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்த இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகள் ஆதரவு. நிஸ்டாக இருக்கட்டும், வேண்டாம் என்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆகவே +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை உறுதிப்படுத்தும் வகையில் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டுக்கு கல்வி என்பது இன்றைக்கு பொது பட்டியலில் இருக்கிறது, மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன். பாஜக எம்எல்ஏ தமிமுன் அன்சாரியும் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து பேச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த அநீதிக்கு எதிராக சமூக நீதியின் தாயகமான தமிழ்நாட்டில்தான் முதல் போர் குரல் எழும்பியது. அந்த போர் குரல் தான் இன்று இந்தியா முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே பாஜக ஆளாத இதர மாநிலங்களிலே எதிர்க்கட்சிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கும் அனுப்பி இதே போன்ற ஒரு தீர்மானத்தை உங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களிலும் நிறைவேற்றுங்கள் என்று வற்புறுத்த வேண்டும். அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்திலே தெளிவான நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன். இந்த அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தில் அரசியல் பேசாமல் நிறைவேற்றி தர வேண்டும். திமுக எம்எல்ஏ குற்றச்சாட்டுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பற்றி பேச வேண்டாம். எல்லா உறுப்பினர்களும் தமிழகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடில் இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் பேசாமல் இந்த தீர்மானத்தை திமுக வழிமொழிந்து ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்க கிட்டையும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். நான் என்ன சொல்றேன்,